பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை தேவன் எங்கே அறிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது, மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். ஆண்டவர் யார்? நான் தேவனுக்கு யார்? இந்த ரெண்டையுமே நீங்க எங்க தான் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, வனாந்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதோடு மாத்திரமல்ல, நான் யார் என்பதையும் எனக்கு புரிய வைக்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வனாந்திரம். ஆனால் நாம் அந்த வனாந்திரத்தை எதிர்பார்க்கிறது கிடையாது, அந்த வனாந்திரத்தை நாம் விரும்புவது கிடையாது. ஆனால் தேவன் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனாந்திரமாக தான் இருக்கும். வனாந்திரத்திலே ஒரு மனுஷனை தேவன் தெரிந்தெடுக்கிறார் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், எகிப்து தேசத்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் அதுக்கு முதல் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். பாவத்தின் அடிமைத்தனத்திலே உளையான சேற்றிலே கிழந்து நாரி போய் கிடந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் தூக்கி எடுத்திருக்கிறார். அப்ப தூக்கி எடுத்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வருகிறதற்கான ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் அது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவன் நம்மளை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டா கானானுக்குள்ள ஆண்டவர் விடலை. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வனாந்திரத்தின் பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா உங்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அழைத்து கொண்டு வந்துட்டார். ஆனா அழைத்து கொண்டு வந்த தேவன் யாருன்றதை நீங்க பார்க்கணும், நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா மனுஷன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவன் தேவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன? மனுஷன் எப்படிப்பட்டவன், தேவன் எப்படிப்பட்டவர், இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். அதே போல நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் யாரு அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நாளைக்கு அநேகரை நடத்த முடியும். ஏன்னா நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட லிஸ்டுக்குள்ள நீங்க நிக்கிறதுனால நீங்க எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக உங்களை பலப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக நீங்க தேவ சமூகத்துல நிற்க வேண்டியது அவசியம். அப்ப தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த வனாந்தரத்தின் சூழ்நிலைமையிலே தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு பாதையை காண்பிக்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகா வறட்சியான வனாந்தரம். இந்த வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வர்றதுக்கு ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நினைச்சார்னா உங்களையும் என்னையும் ஒரு சேஃபான ஜோனுக்குள்ள கொண்டு போய் வைக்க கர்த்தரால் முடியும். அது கர்த்தரால முடியாமல் இல்லை. நிச்சயமாய் தேவன் நினைச்சார்னா உங்களை என்னை அப்படி கொண்டு போய் வைக்க முடியும். ஆரம்பத்தில் எகிப்து தேசத்திலிருந்து நீங்க வெளியில வந்த உடனே கானானுக்குள்ள உங்களை கொண்டு போய் ஒரு செழுமையான வாழ்க்கைக்குள்ள உங்களை தேவன் கொண்டு போய் வைக்க முடியும். ஆனால் இந்த வனாந்திரம் ஏன்னா, இந்த வனாந்திரத்தின் பாதையில போகும்போது தான் விசுவாசத்தை நீங்க கற்றுக்கொள்ள முடியும், ஜெபத்தின் வல்லமையை கற்றுக்கொள்ள முடியும். நீங்க யாருன்றத அந்த இடத்துல தான் நீங்க உணருவீங்க. இன்னொன்னு, மனிதர்களினுடைய உண்மை முகம் என்னன்னு இந்த வனாந்திரத்துல தான் தெரியும். இந்த வனாந்திரத்தை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என் சுத்திலும் இருக்கிற மனுஷங்கள்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கிறாங்கிறது அந்த வனாந்திரத்துல போகும்போது தான் தெரியும். அப்ப ஆண்டவர் அந்த வனாந்திரத்தை கொடுக்கும்போது ஆரம்பத்துல கடினமா இருக்கும். ஆனா அந்த வனாந்திர பாதையை முடிச்சு உங்களுக்குன்னு வாக்கு பண்ணப்பட்டதை நீங்க சுதந்திரிக்கும் போது ஒரு உணர்வீங்க, இந்த வனாந்திரம் எனக்கு நல்லது. ஏன்னா என் சுற்றிலும் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதோடு மாத்திரமல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் யாரை நம்பி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேங்கிறது அதை நான் தெரிஞ்சுக்குவேன். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட அழைத்து என்னை நடத்தி வந்த தேவன் என்னை எப்படி பார்க்குறாருங்கிறதும் நான் தெரிஞ்சு. இந்த மூணுமே உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைனல் ஸ்டேஜ் அந்த உபத்திரவத்தை, அந்த வனாந்திரத்தை நீங்க முட்டிக்கும் பொழுது எப்படி நிற்பீங்கன்னா, என் கர்த்தர் மட்டும்தான் எனக்கு, வேற யாருமே கிடையாது, எந்த ஒண்ணுமே நிரந்தரமான ஒன்று கிடையாது, என் தேவன் ஒருவர் மாத்திரமே நிரந்தரமானவர் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அதுதான் தேவனுக்கும் வேணும். அப்பதான் நீங்க கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நிற்க முடியும்.
அப்ப தேவன் உங்ககிட்டயும் என்கிட்டயும் எதிர்பார்க்கிற ஒரு ஆழமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக சரியாய் நிற்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த வனாந்திரம் ஒரு பாதையாக, ஒரு வழியாக தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஏன்னா அதுல தான் நான் தேவனை அறிய முடியும், தேவன் என்னையும் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா உபத்திரவத்தின் மத்தியிலே போகும்போது நான் எப்படி இருக்கிறேன், உபத்திரவத்தின் குகையிலே தான் இன்றைக்கு அநேகர் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான நாட்கள்லையும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆனா அநேகர் சொல்லுவாங்க, இந்த உபத்திரவத்தின் பாதையில போகும்போது என்னோடு கூட கர்த்தர் பேசினார், நீ என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ என் ஜனம் அப்படின்னு சொல்லி அப்ப பேசின அந்த வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அநேகரால சொல்ல முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவன் அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். நீங்களும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அதனால கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையும் கர்த்தர் உங்களை கொண்டு போகிற விதமும் ஆச்சரியமா இருக்க போகிறது. எனவே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை நான் அந்த வனாந்திரமான பகுதியிலே தெரிந்தெடுத்திருக்கிறேன். எனவே நீங்க தேவனுடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. இந்த வனாந்திரம் உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்தாது. நிச்சயமாக இந்த வனாந்திரத்தை மீண்டு வருவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எம்மட்டும் வழி நடத்தினவர், பாதுகாத்தவர், பலப்படுத்தினவர், உங்க கைகளில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்தில் எங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்க கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வனாந்திரம் எங்கள் தேவன் எங்களை உருவாக்குகிற வனாந்திரமா இருக்கிறதுனால எங்களை முழுவதுமா உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.